ஒரு ஒன் டைம் மட்டும் திரும்பி வரியா, உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் ப்ளீஸ். அவ்வளோதான், ஒரு ஒன் டைம் மட்டும். That's my daddy. Yeah. டாடி கிட்ட பேசி 25 வருஷம் ஆயிடுச்சு. பட் இதை விட ஒரு அழகான உரையாடல் இருக்குமான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ், தேங்க்யூ. ஐயோ நான் அழவே கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தேன்டா. நீ தெரியும்டா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். பட் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இல்லை, ரீசெண்டாக உங்களோட இதில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வைரல் அப்படின்னா அந்த பாட்காஸ்ட். ஸோ அப்பாவே வந்து அந்த ஒரு செட்டில் அந்த பாட்காஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறது ரொம்ப சூப்பரான ஒரு எமோஷனல் பிக்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ எமோஷனாக இருக்குது. இப்போ இந்த பாட்காஸ்ட் இப்போ இருக்காங்க அப்படின்னா அப்பா கிட்ட என்ன கேட்டிருப்பீங்க? there was so much of love அந்த பாட்காஸ்ட்டில். அண்ட் இப்போ அந்த அன்பு நிறைந்த சேரில் எங்கள் அப்பா உட்காந்துருக்காருன்னு நினைக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அப்பாவை நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னா, ஒரு ஒன் டைம் மட்டும் திரும்பி வரியா, உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் ப்ளீஸ். அவ்வளோதான், ஒரு ஒன் டைம் மட்டும். ஐ திங்க் சொல்லுவாங்கல்ல, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து இல்லை அப்படின்னா அவங்களோட பிளெஸிங் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளெஸிங் இருக்கிறதுனால தான் இத்தனை விஷயங்கள், சில டைம் நெகட்டிவ்ஸ் வந்தால் கூட அதை பிரேக் பண்ணிட்டு வர்றது தான் உண்மையிலே ரொம்ப ஒரு கெத்தான விஷயம்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு வரதுக்கு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவர் உங்களுக்கு கொடுக்குற பிளெஸிங் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஆசைப்படுற வரைக்கும், மக்கள் ஆசைப்படுற வரைக்கும் நீங்கள் என்டர்டைன் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ பிஹைண்ட் வித். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அந்த அவார்டு எவ்வளோ ஸ்பெஷலோ இது அந்த அளவுக்கு ஸ்பெஷல். இல் பி இன் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹவுஸ். தேங்க்யூ. தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தண்ணீரை மறந்தே பூக்குதடி, காற்றில் வாசம் தூக்குதடி. அடி கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பினும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை.